குடும்பத்துக்கு வேண்டிய நல்லது மட்டும் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு தடவை ஆதாரத்தோட நம்ம சேதுக்கிட்ட தமிழ் நிரூபித்தாலும் இந்த சேது பையன் முட்டாள்தனமான முடிவை மட்டும்தான் எடுக்கிறாரு. இப்போது அதே மாதிரி தான் கண்மணி விஷயத்துலையும் யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணி இப்போது நம்ம சேதுவுடைய சித்தப்பா கிட்ட சொன்னதுனால நம்ம தமிழ் தான் கல்யாணம் பண்ணி வைக்க போயிருக்காங்க அப்படின்ட்டு எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அந்த நிமிஷத்தில் பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டு வந்து, அதாவது நம்ம ஆறுமுகத்தையும் கண்மணியும் கூட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. நம்ம தமிழ் செல்வியை ஓடி போய் அடிக்க போகிறாரு இந்த சேதுவோ. ஆனால் நிறுத்தவும் அடிக்கிற வேலையெல்லாம் அண்ணி எங்களுக்கு எந்த விஷயத்தையும் பண்ணியே வைக்கல, நாங்களாக தான் போனோன்ற மாதிரி இப்போ கண்மணி சொல்கிறாங்க. நீ போய் மேடையில் உட்கார, மாப்பிள்ளை தாலி கட்டுவார்னு எப்போவும் இந்த ராஜாங்கம் முட்டாள்தனமான முடிவு எடுக்கிறாங்க. பதறி போய் நிற்கிறாங்க. நம்ம கண்மணியுடைய அம்மா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாட்டி பதறாங்க. இந்த இடத்துல நம்ம தமிழ்ச்செல்வி மாமா ஒரு நிமிஷம் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, இப்போ மாப்பிள்ளையுடைய குட்டு வெடிக்க போகுதுன்ற மாதிரி நம்ம தமிழ் சொல்லுவாங்க. இருந்தாலும் யாருமே கேட்குற மாதிரி இல்லை. இவ கல்யாணத்தை நிப்பாட தான் வந்திருக்கான்னு நம்ம சேதுவும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம தாமரையும் நம்ம கருப்பண்ணனும் ஓடி எல்லா உண்மையும் போட்டு வச்சிடறாங்க. போலீஸும் பின்னாடி மாப்பிள்ளையை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதுதான் நடக்க போகுது. வீடியோ லைக் பண்ணுங்க.